ஒரு அழகான காட்டில் முத்துவும் மீனாவும் இருந்தாங்க. அவங்களுக்கு சிட்டு அப்படிங்கிற ஒரு குருவி இருந்துச்சு. முத்துவும் மீனாவும் அந்த சிட்டுக்குருவியை ரொம்ப பாசமாக வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க தங்கியிருந்த இடத்துக்கும் பக்கத்துலேயே காலு அப்படிங்கிற ஒரு கெட்ட காகம் இருந்துச்சு. காலு காகத்துக்கு யாரும் சந்தோஷமாக இருந்தாலே பிடிக்காது. அப்படி யாராவது சந்தோஷமாக இருந்தால் அதை கெடுக்கிறதே அது வேலையாக வச்சுருக்கும். அப்பா அப்பா தீபாவளி வரப்போகுது. எனக்கு எப்போ நீங்கள் பட்டாசு புது ட்ரெஸ்லாம் வாங்கி தர போகிறீங்க? ஆமாங்க, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். பக்கத்து வீட்டு அக்காலாம் போய் துணி எடுத்துக்கிட்டு பட்டாசெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம இன்னும் எதுவுமே எடுக்கலை. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் என்ன பண்ணுறது சொல்லு. என்கிட்ட இருந்த காசு எல்லாம் செலவாயிடுச்சு. இனிமேல் தீபாவளிக்கு கம்பெனியில் போனஸ் போட்டால் தான் நம்ம எல்லாம் வாங்கலாம். எப்போ உங்கள் கம்பெனியில் தீபாவளி போனஸ் போட போகிறாங்க? நாளைக்கு போட்டுருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், நாளைக்கு போட்டால் நம்ம உடனே போய் வாங்கிட்டு வந்துடலாம். பார்க்கலான்லாம் சொல்லாதீங்கப்பா. எனக்கு கண்டிப்பாக நாளைக்கு பட்டாசும் புது துணியும் வேணும். சரிடா சிட்டு, கண்டிப்பாக நாளைக்கு நம்ம வாங்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுவோட அப்பா வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. அம்மா, நானும் போய் விளையாடிட்டு வந்துடுறேம்மா. சரிடா சிட்டு, சீக்கிரமாக விளையாடிட்டு வந்துடு. வெளியில் போய் சிட்டுக்குருவி ரொம்ப சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த காலுக்காகம், டேய் சிட்டு, நாங்கள் புது துணி பட்டாசு எல்லாம் வாங்கிட்டோம். நீங்கள் இன்னும் வாங்கலைல? ஏன்னா உங்ககிட்ட தான் காசே இல்லையே, நீங்கள் எப்படி வாங்க முடியும்? டேய் காலு, நாங்கள் ஒன்றும் வாங்காமலாம் இருக்க போகிறதில்ல. எங்கள் அப்பா எங்களுக்கு நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீ வேணும்னா பாரு, எங்கள் அப்பா கண்டிப்பாக நாளைக்கு எங்களுக்கு வாங்கி தந்துடுவாங்க. டேய் சிட்டு, பொய் சொல்லாதடா. உங்களாலெல்லாம் வாங்க முடியாது. தீபாவளி வரதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளேலாம் உங்களால் வாங்க முடியாது. எங்கள் வீட்டில் நிறைய வெடி வாங்கி வச்சிருக்கேன். நீ வேணும்னா வந்து வேடிக்கை பார்த்துட்டு போ, சரியா? அப்படின்னு சொல்லி சிட்டுவை காலு ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதனால் சிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டான். என்னாச்சு சிட்டு, ஏன் அழுதுட்டு வர? அம்மா, இந்த காலு என்னை ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். தீபாவளிக்கு நம்மளால் பட்டாசு புது துணிலாம் வாங்க முடியாதுன்னு என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுறாம்மா. காலு வர வர ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத. கண்டிப்பாக நமக்கு அப்பா எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, சரியா? சரிம்மா. அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே சிட்டுவோட அப்பா ஒரு பையோட வீட்டுக்கு வந்தார். மீனா, சிட்டு, சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம கடைக்கு போகணும். என்னங்க சொல்கிறீங்க? கடைக்கா? உங்ககிட்ட தான் காசு இல்லை, நாளைக்கு தான் கிடைக்கும்னு சொன்னீங்களே. ஆமாம், சொல்லியிருந்தேன். நாளைக்கு தான் தரேன்னு சொன்னாங்க. ஆனால் கம்பெனியில் இன்றைக்கே போனஸ் கொடுத்து எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வாங்க, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஐ ஜாலி! நம்ம இப்போ புது துணி பட்டாசெல்லாம் வாங்க போகிறோம். ஜாலி ஜாலி. ஓகே, நம்ம கிளம்பிடலாம், உடனே கிளம்பிடலாம். அப்படின்னு சிட்டு ரொம்ப துள்ளி குதிச்சுக்கிட்டு கிளம்புனான். கடைக்கு போய் முத்து, மீனா, சிட்டு 3 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணிகளையும் பட்டாசுகளையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்த சிட்டு காலுக்காகத்தை கூப்பிட்டான். டேய் காலு, காலு, இங்கே வா. எதுக்குடா சிட்டு என்ன கூப்பிடுற? டேய் காலு, இங்கே பாரு. நீ சொன்னீல எங்களால் எதுவுமே வாங்க முடியாதுன்னு. இங்கே பாரு, எவ்வளோ பட்டாசு புது துணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு. நாங்கள் ஒன்றும் இனிமேல் உன்னை வந்து வேடிக்கை பார்க்க மாட்டோம். நாங்களும் எல்லா பட்டாசுகளையும் வெடிப்போம். நீ வந்து எங்களை வந்து வேடிக்கை பாரு, சரியா? அப்படின்னு சிட்டுக்குருவி சொன்னோன்னே காலுக்காகத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா காலுக்காகத்துக்கு தான் யாரும் சந்தோஷமாக இருந்தாலே பிடிக்காதே. ஆஹா, நம்மளோட பட்டாசுகளை எல்லாம் வச்சு அவனை கடுப்பேற்றலான்னு பார்த்தா இப்போ பட்டாசெல்லாம் வாங்கிட்டு வந்து அவன் நம்மளை கடுப்பேற்றுறானே. இதை சும்மா விடக்கூடாது. அவன் ரொம்ப ஆட்டம் காட்டிட்டான். அதனால நம்ம அவனை சும்மாவே விடக்கூடாது. ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு இரவு வந்துச்சு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. சிட்டுக்குருவி அது வாங்கின பட்டாசுகளை ஜன்னலோரமாக வச்சுட்டு தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் அங்கே வந்த காலுக்காகம், ஓ, உன்னோட பட்டாசு எல்லாம் நீ இங்கே தான் வச்சிருக்கியா? எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன்னு பாரு.
அப்படின்னு சொல்லி காலுக்காகம் சிட்டுவோட பட்டாசு மேலே தண்ணி ஊற்றிடுச்சு. பாவம் சிட்டுக்குருவியோட பட்டாசு எல்லாமே நனைஞ்சு போயிடுச்சு. காலையில் தூங்கி முழிச்சு சிட்டுக்குருவி இதை பார்த்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுச்சு. நான் ஆசையாக வாங்கின பட்டாசு எல்லாம் இப்படி நனைஞ்சிடுச்சு. யார் இப்படி பண்ணா? எப்படி என் பட்டாசெல்லாம் இப்படி நனைஞ்சிச்சு? நம்ம நைட்டு தூங்கக்குள்ள நல்லதானங்க இருந்துச்சு. யார் இப்படி பண்ணியிருப்பா? அப்படின்னு மீனுக்குருவி கேட்டுச்சு. உடனே முத்துக்காகம் அந்த ஜன்னல் பக்கம் போய் பார்த்துச்சு. அங்கே காலுவோட ரெக்கை இருந்துச்சு. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இது அந்த காலுக்காகத்தோட வேலை தான். அவனுக்கு தான் யாரு சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காதே. அதனால தான் இந்த வேலையை பார்த்துருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத சிட்டு. உன்னை அள வைக்கிறதுக்காக தான் அவன் இப்படி பண்ணியிருக்கான். தீபாவளிக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. வெளியில நல்ல வெயில் அடிக்குது. நம்ம பட்டாசையெல்லாம் கொண்டு போய் வெயில்ல காய வச்சா நல்லா காஞ்சி நல்லா வெடியாயிடும். அப்படின்னு சொல்லி பட்டாசையெல்லாம் கொண்டு போய் வெளியில் காய வச்சாங்க. அந்த நேரம் காலுக்காகவும் இது எதுவுமே தெரியாமல் அது நல்லா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு புறா ஒரு தீக்குச்சியோட வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அது தெரியாமல் காலுக்காகத்தோட வீட்டு மேலே விழுந்துருச்சு. தீக்குச்சி காலுவோட வீட்டில் விழுந்ததுனால காலுவோட வீட்டில் இருந்த பட்டாசு புது துணி எல்லாமே எரிஞ்சு போய் காலுவோட வீடுமே எரிஞ்சிட்டு. வீட்டிலேருந்து எப்படியோ காலு மட்டும் தப்பிச்சு வெளியே வந்துட்டு. அப்போ தான் காலு தன்னோட தப்பை உணர்ந்துச்சு. நம்ம அந்த சிட்டுவோட பட்டாசை நினைச்சோம். அதுக்கு தான் நம்மளோட வீடே இப்படி எரிஞ்சு போயிடுச்சு. இனிமேவாது நம்ம ஒழுங்கா இருக்கணும். சிட்டுவும் அவங்க குடும்பமும் பட்டாசுகளை காய வச்சுக்கிட்டு இருக்கத காலுக்காகம் பார்த்துச்சு. நேராக அவங்க கிட்ட போய், சிட்டு, என்னை மன்னிச்சிடு. நான் தான் உன் பட்டாசு மேலே தண்ணியை ஊற்றிட்டேன். இனிமே நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு சிட்டு. என்னோட வீடே எரிஞ்சு போயிடுச்சு. நீ உன்னோட தப்பை இப்பயாச்சும் உணர்ந்தியே. காலு, இனிமே இப்படிலாம் நீ பண்ணாத. இனிமே நீ ரொம்ப நல்லபடியாக நடந்துக்கோ. உனக்கு பட்டாசு புது துணிலாம் இல்லைன்னு கவலைப்படாத. நீ என் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இந்த தீபாவளியை கொண்டாடு. நம்ம எல்லாரும் சேர்ந்து தீபாவளி கொண்டாடலாம். சரியா? காலுக்காகம் தன்னோட தப்பை உணர்ந்து சிட்டுக்குருவி குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுனுச்சு. எல்லாருக்கும் பிங்கி பாங்கி சேனலோட தீபாவளி வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி.